120 கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பிசி கம்யூனிட்டி மாணவனால இந்த வருஷம் ஒரு விஷயம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சா என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் 50,000 ரூபாய்க்கும் கம்மியாக டாப் கிளாஸ் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு. நான் இப்ப சொல்ற 11 கவர்மெண்ட் காலேஜ்ல சேரணும்னு விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு முறையாவது இந்த கல்லூரியை நேரடியா விசிட் பண்ணி படிக்கிற பசங்கிட்ட காலேஜும் ஹை கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகிற காலேஜ், இதுவும் ஓரளவுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க காலேஜ். அதுக்கு அடுத்ததா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 4974 கவுன்சிலிங் கோட் க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ்ல 4 காலேஜ் தான் அட்டானமஸ். ஜிசிடி, ஜிசிஇ சேலம். லாஸ்ட் ரேங்கிங்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர் which is தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு கல்லூரி. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அனலிஸ்ட். தமிழ்நாட்டோட டாப் 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்க பத்தி பார்க்க போறோம். டிஎன்இஏ கவுன்சிலிங் கீழே வர 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா இந்த வருஷம் உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்க பத்தி பார்க்க போறோம். என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, இங்க படிச்சா வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளவு ஃபீஸ் வாங்குவாங்க, டாப் டு பாட்டம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தின எல்லா டீடைல் இருக்க போகுதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆன் யூடியூப் கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறதுல என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லிட்டு ஓப்பனா நம்ம ஷேர் பண்ண போறோம். சோ இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல இருக்கறதுலே தரமான எஜுகேஷனும் கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கு, கம்மியான ஃபீஸ்ல தரம் குறைவான எஜுகேஷனும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கு. சோ இத நீங்க டீடைலா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஆஸ் a கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அலும்னஸா, அதாவது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்ச முன்னாள் மாணவனா இந்த அளவுக்கு எந்த ஒரு யூடியூப் வீடியோவும் உங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி சொல்லிருக்கவே முடியாது. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல லைக் பண்ணுங்க, அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அட் தி சேம் டைம் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்குமே கம்யூனிட்டி வைஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன கட் ஆஃப்க்கு சீட் கிடைக்கும், இந்த கல்லூரிகள் நம்ம நேரடியா சென்று வீலாக் ஷூட் பண்ண போறோம். அந்த வீலாக் எல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் லைக்ஸ் கொடுங்க. 1000 லைக்ஸ்க்கு மேல நீங்க பண்ணும்போது அடுத்தடுத்த ஒவ்வொரு காலேஜுக்கும் டீடைல்டா ரிவ்யூ நம்ம கொடுக்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். டாப் 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு பேஸ்ட் ஆன் பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு நம்ம எடுக்கிறோம், கோச்சிங் வச்சு கொடுக்க போறோம். க்ளோசிங் கட் ஆஃப் 2023 லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆச்சோ அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம். கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் அப்படியே சாய்ஸ் ஃபில் லிங்க் போட்டுருக்காங்க. முன்ன பின்ன காலேஜை மாத்தாதீங்க, கட்டாயமா உங்களுக்கு நல்ல காலேஜ் நல்ல சீட் அலாட் ஆகும். 120 கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பிசி கம்யூனிட்டி மாணவனால இந்த வருஷம் கட்டாயமா எடுத்து படிக்க முடியும். பட் அதுல தரம் இருக்கா இல்லையாங்கிறத போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வீடியோவோட மிக முக்கியமான ஒரு விஷயம், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சா என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ், இதை நம்ம மேக்ஸிமம் நீங்க இதை எங்கேயுமே கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு காலேஜ் அலும்னஸா இதை என்னால ஷேர் பண்ண முடியும், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். First of all, fee structure. Obviously, வெறும் 10,000 ரூபாய் தான் அதிகபட்ச டியூஷன் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாமே வாங்குவாங்க. 4 வருஷத்துக்கு 40,000 ரூபாய் உங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர் ஆயிரும். ஹாஸ்டல், மெஸ், ஃபுட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணாலும் கூட ஒரு 35,000 ரூபாய் தாண்டாது. எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய்க்கும் கம்மியாக டாப் கிளாஸ் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு அதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கு அடுத்ததா எக்ஸ்போஷர் அண்ட் நாலேஜ், நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதாவது கோயம்புத்தூர்ல இருக்க கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு பாத்துக்கோங்க, அப்புறம் சேலம்ல இருக்க கவர்மெண்ட் காலேஜ், அழகப்பச்சிட்டியார் கவர்மெண்ட் காலேஜ், இந்த மாதிரி ஒரு டாப் 6 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அங்க படிக்கும்போது இந்த எக்ஸ்போஷரும் நாலேஜ் உங்களுக்கு அதிக லெவல்ல கிடைக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். ஃப்ரீடம் டு லேர்ன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கத்துக்கிறதுக்கு ஃப்ரீடம் அதிகமாக அங்க கிடைக்கும். அதே மாதிரி கிளப்ஸ், கிளப்ஸுங்கன்னா உங்களுக்கு தமிழ் மன்றம், அந்த இங்கிலீஷ் கிளப், டான்ஸ் கிளப், ஸ்போர்ட்ஸ் கிளப், நிறைய கிளப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கும் அதிகமா அலோவ் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ்க்கும் காம்படிஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்ங்கிறது கட்டாயமா கிடைக்கும். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சா பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறீங்க, கட்டாயமா கிடைக்கும். நீங்க ஸ்கில்லடா திறமையா இருந்தாதான் அது கிடைக்கும். பிரைவேட் காலேஜ் மாதிரி உங்களுக்கு புஷ் பண்ண மாட்டாங்க. சோ சீனியர்ஸோட சப்போர்ட்டும் அலுமினி நெட்வொர்க்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் உள்ள போறீங்கன்னா 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம் படிக்கிற சீனியர்ஸ் தான் உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. என்னென்ன படிக்கணும், என்னென்னலாம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டா வேலை கிடைக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நல்லா சக்சஸ் ஆகலாங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததா காம்பிடன்ஸ் டு ஆல் சிச்சுவேஷன். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சு வெளியே வந்துட்டீங்கன்னா எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் நீங்க தயாராக முடியும். அந்த அளவுக்கு நீங்க செல்ஃப் டெவலப்மெண்டா பெட்டர் ஆயிருவீங்க.
அதுக்கு அடுத்ததா ஒன்லி மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இப்ப பிஎஸ்சி டெக் எடுத்துக்கோங்களேன், அங்கேயும் டொனேஷன்ஸ் கட்டி உள்ள போறாங்க. சிஐடி கோயம்புத்தூர்லயும் உங்களுக்கு டொனேஷன்ஸ் கட்டி உள்ள போறாங்க. தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையிலையும் உங்களுக்கு வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு கட் ஆஃப் மார்க் கம்மியா இருந்தாலும் ஃபீஸ் அதிகமா கட்டி உள்ள போறாங்க. இதை விட்டுருங்க, இன்னொரு பக்கம் எடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த மூணுலயுமே இண்டஸ்ட்ரியல் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு பல லட்சங்கள் கொடுத்து கூட உள்ள போறாங்க. இது வந்து ஓபனா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்போ எல்லா இடத்துலயும் பணம் இருந்தா சீட் கிடைக்கும். ஆனா இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல மார்க் ஒன்னு மட்டும்தான் உங்களுக்கு சீட் கொடுக்குமோ தவிர, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலும் சரி உங்களுக்கு மார்க் இல்லைனா இங்க சீட் கிடைக்காது. 100% சீட்ஸுமே இங்க கவர்மெண்ட் கோட்டால தான் ஃபில் ஆகுது. சோ மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் இருக்கனால உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிட்டி அதிகமா இருக்கும். வர பசங்க எல்லாருமே படிச்ச பசங்களா, படிக்கிற பசங்களா தான் வருவாங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியா இருக்கும். எங்க டாப் 5 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல கீழ இருக்கிற எல்லா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் கிடையாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட் அவுட் பண்றேன். 11லயும் சேருங்கன்னு நான் சொல்ல கிடையாது. ரொம்ப முக்கியமா இருக்க நல்ல கல்லூரியில மட்டும்தான் சேருங்கன்னு சொல்றேன். பிகாஸ் கட் ஆஃப் மார்க் கம்மியா இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட்ல கிடைக்குது. தினேஷ் பிரபு சொல்லியிருக்காரு கவர்மெண்ட் காலேஜ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நான் இப்ப சொல்றதெல்லாம் ஒரு 2 to 3 கவர்மெண்ட் காலேஜ் கரெக்டா பொருந்தும். அதிகபட்சமா ஒரு 5 கவர்மெண்ட் காலேஜ் தான் கரெக்டா இருக்கும். மீதி காலேஜஸ் எல்லாம் ஒன்னும் சரியா இல்ல. அதை நான் போக போக சொல்றேன். ரெஸ்பெக்ட் அமாங் ஆல் பிளேசஸ். டாப் 3 டாப் 4 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் நான் சொல்றேன் இல்லையா, அதுல படிச்சீங்கன்னா போகும் இடமெல்லாம் சிறப்பு. இந்த பையன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிருக்கான், ஜிசிடி கோயம்புத்தூர்ல படிச்சிருக்காங்க, ஜிசிஇ சேலம்ல படிச்சிருக்காங்க, அழகப்ப செட்டியார் காரைக்குடியில படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல மதிப்பும் மரியாதையும் அதர் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதிகம். ஏன்னா அவங்க எல்லாம் பிரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் மூலியமா தான் வளர்ந்து வந்திருப்பாங்க. ஆனா நீங்க ஓனா செல்ஃப் டெவலப்மெண்டா சுயம்புலிங்கமா வந்திருப்பீங்க. இப்போ அட்வான்டேஜஸ் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம் வாங்க. சோ லெஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இங்க நான் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு மென்ஷன் பண்ண கிடையாது. புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா பேசிக் நீட்ஸ் எதுவுமே இல்லாததான் இந்த புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பட் லெஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கம்பாரிசன்ல வந்துரும். அதாவது பிரைவேட் காலேஜ் கம்பேர் பண்ணும்போது இங்க லெஸ், அதை விட குறைவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேசிக்கா லேப் ஃபெசிலிட்டிஸ், எக்யூப்மெண்ட்ஸ், காலேஜ் பில்டிங், கிளாஸ் ரூம், இது எல்லாமே இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இன்ன தேதிக்கு அப்டேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இல்ல. செகண்டா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் மாடரேட்டுங்க. ரொம்ப ரொம்ப சுமாரான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நல்ல லெவல்ல இருக்காது. ஐஐடிஸ்லயோ என்ஐடிஸ்லயோ வாங்குற ஃபீஸுக்கு அவங்க கொடுக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டாப் கிளாஸ். ஆனா கவர்மெண்ட் காலேஜ்ல வாங்குற ஃபீஸுக்கு என்ன இருக்குமோ அது மட்டும் தான் கொடுக்குறாங்க. இன்னும் பெட்டரா கொடுக்கலாம். ஏன்னா அரசாங்கம் நடத்துற விஷயம், மக்களோட பணத்துல தான் கல்லூரி நடத்துறாங்க. பசங்க கட்டுற 5000 ரூபாய் 10,000 ஃபீஸ்ல நடத்தல. அப்ப இன்னுமே பெட்டரான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். இது அரசாங்கத்துக்கு வைக்கிற கோரிக்கையா கூட நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா இவ்வளவு பெரிய கவர்மெண்ட் நடத்துறாங்க. புது பில்டிங் கட்டி புது இன்ஃப்ரா கொடுத்து பசங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை கொடுக்கலாம். ஆனா அரசாங்கம் பண்றது இல்ல. அடுத்ததா செல்ஃப் ஸ்டடி மோட்டிவேட்டடுங்க. நோ எக்ஸ்டர்னல் கேர் ஆர் புஷ். சுத்தமாவே பசங்களுக்கு எக்ஸ்டர்னல் கேரும் புஷ் இருக்காது. பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ செல்ஃப் கேர். நீங்களா தான் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு படிச்சுக்கணும். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா, இந்த கம்பெனி அட்டெண்ட் பண்ணீங்களா, பிளேஸ் ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் புஷ் பெரிய லெவல்ல இருக்காது. இருக்கும், இல்லைன்னு சொல்லவில்லை. ஒரு 10 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 2 to 3 ஸ்டாஃப்ஸ் வந்து பசங்க மேல கேர் எடுத்துப்பாங்க, வாங்குற சம்பளத்துக்கு கரெக்டா இருப்பாங்க. 10 ஸ்டாஃப்ஸுமே இருக்க மாட்டாங்க. பட் பிரைவேட் காலேஜ்ல இந்த 10 ஸ்டாஃப் இல்லாம பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு 10 ஸ்டாஃப் சேர்ந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் விஷயம். அடுத்ததா மெஸ் ஃபுட்டுங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல மெஸ் ஃபுட் சாப்பிடவே முடியாது. ரொம்ப ரொம்ப ஆவரேஜா இருக்கும். தயவு செஞ்சு கடைசி பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப சொல்ற 11 கவர்மெண்ட் காலேஜ்ல சேரணும்னு விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு முறையாவது இந்த கல்லூரியை நேரடியா விசிட் பண்ணி படிக்கிற பசங்கிட்ட விசாரிச்சுட்டு ஹாஸ்டல், மெஸ், ஃபுட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்புறம் அட்மிஷன் போட்டுக்கோங்க. சாய்ஸ் பில்லிங்ல அதுக்கப்புறம் வச்சா போதும். ஓகே, தமிழ்நாட்டோட நம்பர் 1 கவர்மெண்ட் காலேஜ் ஜிசிடி கோயம்புத்தூர். இந்த காலேஜோட அலுமினஸ் தான் நானு. 78 வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு கல்லூரி. இங்க அட்மிஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது பல பேர்த்தோட கனவு. ஒன் ஆஃப் த ட்ரீம் அண்ட் ஹெவன்லி மேட் காலேஜ்ங்கிற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் எல்லாமே ஹையஸ்ட் லெவல்ல உங்களால வாங்கிக்க முடியும். அட் த சேம் டைம் இந்த காலேஜோட அலுமினி நெட்வொர்க், நான் இப்ப சொன்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் ஜிசிடியோட அட்வான்டேஜஸ் அப்படியே சொல்லியிருக்கேன். சோ டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வித் ஹியூஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்க போற எல்லா கல்லூரியிலும் அதிகமான பிளேஸ்மெண்ட் ஜிசிடில மட்டும்தான் இருக்கு. அட்டானமஸ் காலேஜ்ங்கிறது இன்னொரு அட்வான்டேஜ். ரொம்ப பழமையான ஒரு கல்லூரி, பெரிய அலுமினி நெட்வொர்க் இருக்கு. கட் ஆஃப் மார்க் வந்து ஹைலி ஆன்டிசிபேட்டட். இந்த கல்லூரிக்கு கட் ஆஃப் மார்க் கட்டாயமா அதிகமா வேணும். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் காலேஜ் தானே ஈஸியா கிடைச்சோம்னு நினைக்காதீங்க. ஜிசிடிக்கு
190 கட் ஆஃப்க்கு மேல இருந்தாதான் பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்னால சிஎஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள் இஐ இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்கன்னா 190 கட் ஆஃப்க்கு மேல கட்டாயமா வேணும். ஒருவேளை வேற டிபார்ட்மெண்ட் ஏதாவது கிடைச்சாலும் பரவாயில்ல, மெக்கானிக்கல் எடுத்துக்கிறேன், சிவில் எடுத்துக்கிறேன், பயோடெக் எடுத்துக்கிறேன், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறேன், நீங்க இந்த 4 அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் கேட்டாலும் கூட இங்க இருக்கிற மொத்தம் 9 டிபார்ட்மெண்ட் சிஎஸ்ஐடி, இசிஇ, ட்ரிபிள் இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்கும் 190க்கு மேல கட் ஆஃப் மார்க் எல்லா வருஷமும் தேவைப்படும். மீதி இருக்கிற 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு 180க்கு மேல கட் ஆஃப் மார்க் தேவைப்படும். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைன், மொத்தம் 9 கோர்சஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 196.5 ஓசி கம்யூனிட்டிக்கு க்ளோசிங் கட் ஆஃபும், பிசி கம்யூனிட்டிக்கு 195.5 கட் ஆஃபும் க்ளோசிங் கட் ஆஃப். செகண்டா நம்ம பார்க்குற டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஜிசிஇ சேலம். சேலம்ல இருக்க ஒரு கல்லூரி. இங்க சிவில், கம்ப்யூட்டர், இசிஇ, ட்ரிபிள் மெக்கானிக்கல், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு 6 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த காலேஜும் ஹை கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகிற காலேஜ். இதுவும் ஓரளவுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க காலேஜ். சேலம்ல லொகேட் ஆயிருக்கு, நல்ல கல்லூரியும் கூட. இங்க கட் ஆஃப் 193 and 190 ஃபார் பிசி. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ். இது காலேஜோட ஃப்ரண்ட் பில்டிங். அதுக்கு அடுத்ததா தேர்டா அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி 5901 கவுன்சிலிங் கோடு. இந்த கல்லூரி ஒரு பழமையான ஒரு கல்லூரி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதையும் நீங்க வேணும்னா ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபீஸ் கம்மியா வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க வந்து இந்த காலேஜஸ் சூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் 2 காலேஜ் வந்து உங்களுக்கு ஃபீஸை பத்தி பார்க்க தேவையில்லை. ஜிசிடி கோயம்புத்தூரும் ஜிசிஇ சேலமும் குவாலிட்டிக்காகவும் எஜுகேஷனுக்காகவும் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காகவும் நீங்க கண்ண மூடிட்டு எடுங்க. நல்ல தரமான கல்வி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஜிசிடி எடுக்கலாம். ஜிசிஇ சேலம் கூட அடுத்த ஆப்ஷன் எடுக்கலாம். இந்த கல்லூரிகள் இனி பேச வர கல்லூரிகள்லாம் ஃபீஸ் கம்மியா இருக்கணும், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்தா ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்குன்னா நீங்க எடுத்துக்கணும். நீங்க தான் செல்ஃப் ஸ்டடி படிச்சுக்கணும். ஏன்னா நாம பார்த்த முதல் 2 கல்லூரிகளுக்கு இனிமேல் வர கல்லூரிகள் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஓசி கம்யூனிட்டி 191.5, பிசி கம்யூனிட்டி 187.5. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். சிஎஸ், இசிஇ, ட்ரிபிள் மெக், சிவில் டிபார்ட்மெண்ட்ஸ் இங்க இருக்கு. அதுக்கு அடுத்ததா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 4974 கவுன்சிலிங் கோட். க்ளோசிங் கட் ஆஃப் பாருங்க 192 ஃபார் ஓசி கம்யூனிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், 187.5 ஃபார் பிசி கம்யூனிட்டி. சிஎஸ், இசிஇ, ட்ரிபிள் மெக், சிவில்னு சொல்லிட்டு 5 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. டிபார்ட்மெண்ட்டுக்கு 60 சீட்டு, அதிகபட்சமா 120 சீட்டு. அதுக்கு மேல இங்க சீட்ஸே இல்ல. கட் ஆஃப் கட்டாயமா அதிகமாக தேவைப்படும். கவுன்சிலிங் கூட பார்த்துட்டு டிஎன்இஏ வெப்சைட்ல போய் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் ரிவ்யூ வேணும், இதுக்கெல்லாம் ப்ரோ நீங்க வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட் ரிவ்யூ கேட்டு வீடியோ போடுங்கன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோவை லைக் பண்ணி விடுங்க. 1000க்கும் மேற்பட்ட லைக்ஸ் வரும் பட்சத்தில் ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் நம்ம இந்த வீடியோ கொடுப்போம். 5வது ரேங்கிங்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐஆர்டிடி ஈரோடு. இது வந்து முன்னாடி வந்து ஃபார்மர்லி இந்தியன் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற நேம்ல இருந்த காலேஜ். இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ். சிஎஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள் மெக், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கும் சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. இங்க க்ளோசிங் கட் ஆஃப்னு பார்த்தோம்னா 188 ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓசி கம்யூனிட்டி, 179.5 ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசி கம்யூனிட்டி. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்க என்னங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இது ஒரு அட்வான்டேஜ். இது வந்து மொத்தம் கவர்மெண்ட் காலேஜ்ல 4 காலேஜ் தான் அட்டானமஸ். ஜிசிடி, ஜிசிஇ சேலம், கோயம்புத்தூர்ல இருக்க கவர்மெண்ட் காலேஜ் அதான் ஜிசிடி, கவர்மெண்ட் காலேஜ் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் காரைக்குடி, கவர்மெண்ட் காலேஜ் பர்கூர். இந்த 4 தான் அட்டானமஸ் காலேஜ். So இதோட க்ளோசிங் கட் ஆஃப் 184 ஃபார் ஓசி and 177 ஃபார் பிசி, which is for computer science department. அதுக்கு அடுத்ததா 7th ரேங்கிங்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் 3465 கவுன்சிலிங் கோடு. இங்க இருக்க டிபார்ட்மெண்ட் சிஎஸ், இசிஇ, ட்ரிபிள் மெக், சிவில். க்ளோசிங் கட் ஆஃப் என்னங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன். க்ளோசிங் கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். 8th ரேங்கிங்ல இருக்கிற கல்லூரின்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெல்லூர் 1516 கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ்லாம் நீங்க நேரடியாக தயவு செஞ்சு விசிட் பண்ணி எடுங்க, தரப்படாதீங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் கொடுத்துட்டேன். ஓசி கம்யூனிட்டி க்ளோசிங் கட் ஆஃப் 183.5, பிசிக்கு 171.5. அதுக்கு அடுத்தா 9th ரேங்கிங்ல தஞ்சாவூர்ல இருக்க கவர்மெண்ட் காலேஜ். இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வேணா 175 கட் ஆஃப்க்கு ஓசி கம்யூனிட்டியும், பிசிக்கு 170 கட் ஆஃப்க்கும் கிடைக்கும். சிஎஸ், இசிஇ, ட்ரிபிள் சிவில் மெக் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இங்க இருக்கு. அதுக்கு அடுத்த 10th ரேங்கிங்ல கட் ஆஃப் பேசிஸ்ல பார்த்தா 174.5 ஓசிக்கு, பிசிக்கு 166 கட் ஆஃப்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்க கிடைச்சிருக்கு. இது தருமபுரியில் இருக்க காலேஜ். இங்கேயும் 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. லாஸ்ட் ரேங்கிங்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர், which is தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு கல்லூரி. இந்த கல்லூரி அதிகமா மாணவர்கள் எடுக்க மாட்டாங்க. அதனாலவே உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து
174 ஓசிக்கும் 163 பிசிக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் க்ளோஸா இருக்கு. இங்க இருக்கிற கோர்சஸ் சிஎஸ்இசி, ட்ரிபிள் மெக், சிவில் முக்கியமான ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல வச்சிருப்பாங்க. சொல்ல போனா ஜிசிடி கோயம்புத்தூர் 9 டிபார்ட்மெண்ட்டும், ஜிசிஇ சேலம்ல ஒரு 6 டிபார்ட்மெண்ட்டும், அதுக்கு அடுத்ததான் ஐஆர்டிடி ஈரோடு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்ல ஒரு 6 to 7 டிபார்ட்மெண்ட், இவ்வளவுதான் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடையாதுங்க. சோ இவ்வளவுதான் இருக்கிற கோர்சஸ். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் என்னென்ன ரேங்கிங் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ குறைந்த ஃபீஸ்ல படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கரெக்டான ஒரு ஆப்ஷன். பட் ஃபெசிலிட்டிஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க. செலவு பண்ணி காலேஜ் போய் பார்க்க யோசிக்காதீங்க. வாழ்க்கையை அந்த கல்லூரிகள் பேஸ் பண்ணி தான் இருக்கு. நிறைய மாணவர்கள் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்காங்க. நிறைய மாணவர்கள் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்து சரியான விஷயங்களை பயன்படுத்தாம அவங்களால படிக்க முடியாம, அதாவது ஓனா படிச்சு வர பசங்களுக்கு சக்சஸ்ஃபுல் எங்கேயோ போயிடும், உச்சத்துல தூக்கிட்டு போயிடும் அவங்கள. ஆனா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா சரியா படிக்காத, பின்னாடி இருந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுக்காம தானாவே படிச்சு வராத மாணவர்களுக்கு ரொம்ப அடிவாரத்துல கொண்டுட்டு போய் கீழே கொண்டு போய் விட்டுரும். நிறைய பேர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் ஆகாம கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு, பேங்கிங்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு இதே ஜிசிடி கோயம்புத்தூர்லயும் ஜிசிஇ சேலம்லயும் படிச்சுட்டு பல லட்சம் கோடி ரூபாய் வந்து நெட்வொர்த்தா வச்சுட்டு கம்பெனி ஓனர்ஸாவும், பெரிய லெவல் பிசினஸ் மேன்ஸாவும், ஐஏஎஸ் ஆபீசர்ஸாவும், ஐபிஎஸ் ஆபீசர்ஸாவும், கவர்மெண்ட் செக்டார்லயும் பொலிட்டீஷியன்ஸாவும் நிறைய பேர் இருக்காங்க. சோ வளர்ச்சி என்பது உங்களோட கையில் தான் இருக்கு. நீங்க கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கும்போது மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த கல்லூரிகளுக்கு ரிவ்யூ வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல எந்த காலேஜுக்கு ரிவ்யூ வேணும், எந்த காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் வேணும்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோவை அதை கொடுக்குறோம். அது வரைக்கும் வேறொரு வீடியோல வேறொரு விஷயத்தை பத்தி பேசுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.